ஹாய், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் தட் குவைட்லி ட்ரைன் யோர் மணி டெய்லி. நமக்கே தெரியாமல் சில விஷயங்களில் நம்ம மணியை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். பையிங் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் அவுட் சைட் டெய்லி. டீ, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து அதிகமாக வாங்கிட்டுருப்போம். ஒரு நாளைக்கு 50 ருபீஸ்ன்னு கவுண்ட் பண்ணால் கூட மந்த்துக்கு 1500 ருபீஸ் இதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். நெக்ஸ்ட்டு ஃபுட்டை வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணிகிட்ருப்போம். குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை நம்ம டீக்ளட்டரிங் பண்ணாமல் இருக்கிறதுனால வர ஒரு பெரிய பிரச்சனை தான். போய் பார்த்தோம்னா மெஸ்ஸியாக இருக்கும் கிச்சன். நம்ம குக் பண்ணுன்ற தாட்டே வராது. அப்போ ஆர்டர் பண்ணுறது. மந்த்லி 10 டேஸ் ஆர்டர் போட்டால் கூட ஒரு டேக்கு 300 ருபீஸ்ன்னு கவுண்ட் பண்ணால் கூட பர் மந்த்துக்கு 3000 ருபீஸ் வேஸ்ட்டாக போகும். இதில் ஆஃபர்ஸ், பை 3 கெட் 1 ஆஃபர் இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு குர்த்தி தேவைப்படுற இடத்துல நம்ம 3 குர்த்தி 2 குர்த்திக்கு அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டு வந்துருந்துருப்போம். அந்த மாதிரி டைமில் நமக்கு அன்வான்டாக தேவைப்படலைன்னா கூட எக்ஸ்ட்ராவாக 2 குர்த்தி ஒரு குர்த்தி வாங்கிட்டு வந்துருந்துருப்போம். அந்த சம்டைம்ஸ் ஆஃபர் இருக்குன்றதுக்காக பிடிக்காம கூட ஒரு குர்த்தி எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வருவோம். அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வேஸ்ட்டு தான். அன்யூஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்கவே இல்லை அப்படின்னா கூட நம்ம நிறையா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு பே பண்ணி அதை நம்ம வாங்கி வச்சுருப்போம். ஆனால் நம்ம பார்க்க போகிறது எப்பயாவது தான். நம்ம எல்லா நாளும் ஃப்ரீயாக உட்காந்து டிவி பார்த்துட்ருப்போமான்னுட்டு எல்லாருக்கும் தெரியாது. வேஸ்ட்டாக தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருந்துருப்போம். ஏதாவது 1-2 வேணால் ரெகுலராக பார்க்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லாமே பார்ப்போம்னா டவுட்டு தான். நம்மள மாதிரி தான் எல்லாருமே. எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர் இதே மாதிரி தான் வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம ஷேர் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம அன்வான்டாக சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக. நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது. மிட் நைட் ஸ்க்ராலிங். சும்மா டைம் பாஸ் ஆகணுன்றதுக்காக நைட்டு தூங்கும்போது சும்மாவே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்ருப்போம் ஏதாவது ஒன்று. ஒரு சில டைம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி கூட நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம். கிச்சன் கேட்ஜெட்ஸு இல்லை டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, டெக்கரேஷன்ஸு இந்த மாதிரி ஏதாவது நமக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையே படாது. சும்மா ஸ்க்ரால் பண்ணுறோன்ற பேரில் ஒரு சிலது நமக்கு பிடிக்கும். அது நமக்கு நிஜமாவே தேவையான்னு கேட்டால் தேவைப்படாது. பிடிக்குதேன்றதுக்காக ஒரு சில டைம் வாங்கி வைப்போம். அது அன்வான்ட் கிளட்டர் தான் நமக்கு. அதனால் நமக்கு ஒர்க் தான் அதிகமாகும். பையிங் சீப் ஐட்டம்ஸ் ரிப்பீட்டட்லி. நம்ம அமௌண்ட் பே பண்ணி கொஞ்சம் நல்லா கூட வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் கம்மி அமௌண்ட்க்கு கிடைக்கிதேன்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் 200 ருபீஸ்க்கு ஸ்லிப்பர் வாங்கி வைக்கிறது. 200 கூட ஓகேன்னு சொல்லலாம். 100 ருபீஸ்க்கு வாங்குறது ஒருத்தான்னு கேட்டால் எனக்கு சரியாக தெரியல. பட் அது சீக்கிரமாகவே வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி வாங்குறதுக்கு நல்லா பே பண்ணி கொஞ்ச நாள் வர மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேஸ்டிங் க்ரோசரிஸ். வீக்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம ஒரு மீல் பிளானிங்கே பண்ணாமல் நிறைய க்ரோசரிஸ் வாங்கி போட்டுறது. நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கி போட்டுறது. ஆனால் எது ஃபஸ்ட்டு வீணாக போகும்னு சொல்லிட்டு தெரியாமல் ரேண்டமாக எடுத்து குக் பண்ணுறது. நமக்கு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும். ஸ்பீனச்சு ஒரு சிலதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்து குக் பண்ணலாம். பட் அது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம நிறைய வச்சுருப்போம். அந்த டைமில் நமக்கு எதுன்னு தெரியாது. திடீர்னு போய் பார்ப்போம், ஏதாவது ஒன்று குக் பண்ணுமேன்னு சொல்லிட்டு இருக்கிறத எடுத்து நம்ம குக் பண்ணிவிடுவோம். அப்புறம் எண்ட் ஆஃப் த வீக் பார்க்க போனோம்னா நிறைய வெஜிடபிள்ஸ் நமக்கு வேஸ்ட்டாக போயிருக்கும். அது நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிய வராது, ஏன்னா மீல் பிளானிங் பண்ணாததுனால. எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜ். இது நம்ம நிறைய டைம் நமக்கே தெரியாமல் பண்ணிகிட்ருக்க ஒரு மிஸ்டேக். நமக்கு இப்போல்லாம் யூனிட்க்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்கிறது போக அதையும் தாண்டி இவ்வளோ யூனிட்க்கு மேலே போச்சுன்னா அது டபுள் த டைமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுவே தெரியாமல் நம்ம அந்த யூனிட்டையும் தாண்டி வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆளே இல்லைன்னா கூட சும்மாவே ஃபேன்ஸ் போடுறது, லைட்ஸ் ஓடிட்டுருக்கும். டே டைமில் லைட்ஸ் போட்டு ஓடிட்டுருக்கும். ரெஸ்ட் ரூமில் லைட் போட்டு வச்சுருவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல சார்ஜர் ஒயர் கனெக்ட் ஆகி இருக்கும், ஆனால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டோம். பையிங் ட்ரெண்டி கிளாத்ஸ். அந்த ட்ரெஸ் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி மாடல் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்குவோம். ஆனால் நிறைய டைம் இது நம்ம எங்கே போட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு தாட்டில் அதை நம்ம போடாமலே விட்டுருவோம். அப்படியும் இல்லைன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணியிருந்திருப்போம், 1 or 2 டைம் அவ்வளோதான். அதுக்காக அதை வாங்கியிருப்போம். ஆனால் அது யோசித்து பார்த்தோம்னா அது நமக்கு தேவையான்ட்டு யோசித்தோம்னா 1 or 2 டைம்ஸ்க்காக அதை நம்ம வாங்கியிருக்க தேவையில்லை. இல்லைன்னா ரொம்ப நாள் கழித்து அது பத்தாமலே போயிடும். அந்த மாதிரி ஃபைனலாக அதை தூக்கி போடவும் முடியாமல், வச்சுருக்கவும் முடியாமல், யாருக்கும் கொடுக்க மனசும் இல்லாமல் நம்ம அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்ருப்போம். மேக்ஸிமம் நமக்கு வேஸ்ட் ஆகிறது ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸில் தான் வேஸ்ட் ஆகும். எமோஷ்னல் ஷாப்பிங். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க என்கிட்ட, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஷாப்பிங் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது தேவையானட்டு இப்போ யோசிச்சுன்னா அது கண்டிப்பாக தேவையே கிடையாது. தெரிஞ்சு எமோஷ்னல் ஷாப்பிங் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணோம்னா அதில் நமக்கு நிறைய மணி தான் வேஸ்ட்டாக போகும். ஸ்பெண்டிங் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக, மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லா காட்டிக்கணுன்றதுக்காக மட்டுமே போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருது, அன்வான்டாக வாங்கிட்டு வருது. அந்த மாதிரி ஷாப்பிங் கண்டிப்பாக தேவையே இல்லாத ஒரு ஷாப்பிங். இந்த பேங்கிள்லாம் நான் ஒரு டைம் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணேன்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணல. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் இதை வாங்கியிருக்கவே தேவையில்லை.
ஏன்னா ஒரு நாளைக்காக நமக்கு அது தேவையா? அதுவும் ஒரு 1 ஹவர் அந்த இடத்துல நம்ம இருப்போமா? அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே இருக்க போகிறதில்ல. அதுக்காக நம்ம போயிட்டு அன்வான்டடா ஒரு 200, 300, 500, 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது கண்டிப்பாக தேவையே இல்லாத ஒன்று. யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட நிறைய ஸ்பெண்டிங்ஸ் வந்துட்டு வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி மினிமல் மாம் லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.